இது வரைக்கும் உனக்கு தோன்றதை பண்ணிட்டு உன் விருப்பப்படியே இருந்துட்ட. இனிமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த பாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா. அவளை பத்திரமா கண் கலங்காம பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன? சரியா பார்த்தா. இனிமே யார் கூடயும் வீண் சண்டைக்கு போகக்கூடாது. தேவையில்லாம அடிதடியில இறங்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க பெரியப்பா. நல்லபடியா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கணும். கண்டிப்பா நல்லா பார்த்துக்கிறேன் பெரியப்பா. இதை பாருப்பா, இது வரைக்கும் உன் பிரச்சனைக்கு பின்னாடி நாங்க எல்லாருமே குடும்பமா அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இனிமேலும் அந்த பொண்ணும் சேர்ந்து உன் பின்னாடி அலையிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. சரி சித்தப்பா, அந்த மாதிரி பண்ண மாட்டேன். குமாரு, எக்காரணத்தை கொண்டும் உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணை கண்ணீர் சிந்த விட்டுறாத, சரியா? நான் தான் சொல்றேன்ல பெரியமா, நான் சுடரை நல்லபடியா பார்த்துக்கிறேன், நல்லபடியா பார்த்துப்பேன். நாம என்னென்னமோ நினைச்சோம். ஆனா உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சுட்டான் பத்தியா? இந்த பாரு, இனிமே இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது தான், உன் கையில தான் இருக்கு. பார்த்தா அவன் என்ன சின்ன பையனா என்ன? அதெல்லாம் நல்லபடியா பார்த்து பார்த்தா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்க போறேன். இனிமே ஒரு பையன் வந்து நாக்கு மேல பல்ல போட்டு எவனும் பேச முடியாது. உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே ஏன் என்னன்னு ஒரு பையன் என்கிட்ட கேட்க முடியாதுல்ல. குமாரு, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையே வேற. கல்யாணங்கிறது பெரிய பொறுப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. சரிங்க பெரியப்பா. சாப்பிடு. அப்பா, மொத்தம் 13,450 ரூபா இருக்கு. அது அம்மாட்ட கொடுத்துருப்பா. அம்மா, அம்மா, நான் எண்ணி தானே கொடுத்தேன். ஆனாலும் நானும் எண்ணணும் இல்ல. கரெக்டா இருக்கு. அரிசி, அந்த காசு அப்படியே கணக்கில் எழுதிடு. சரிப்பா. நம்ம கந்தசாமி அண்ணனுக்கு ஒரு 5,000 ரூபா கொடுத்துருக்கு, அது எழுதிய. இந்த மிளகாய் வரிக்கு ஒரு 7,000 ரூபா கொடுத்தேன், இதையும் சேர்த்து எழுதிடு. எழுதிட்டேன்ப்பா.